முதல் அங்கீகரிக்கப்பட்ட கோவிட்-19 மருந்தை ரஷ்யா வெளியிடுகிறது. உலகையே அச்சுறுத்தி வரும் கோவிட்-19 வைரஸ் பரவல் உலக நாடுகள் அனைத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. பல நாடுகளும் தங்கள் எல்லைகளை மூடி பொது ஊரடங்கு அறிவித்தும் முழு சுகாதாரத்தில் கவனம் செலுத்தியும் மேலும் வைரஸ் பரவல் தொடராமல் தடுக்க பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதில் உலக நாடுகள் தங்கள் அறிவு வல்லமையை வெளிப்படுத்த இந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிப்பதில் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. ஒவ்வொரு நாடும் தங்கள் திறமைகளுக்கு ஏற்ப பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து தங்களிடம் உள்ள மருந்துகளை பயன்படுத்தி சோதனை முயற்சியாக செய்து வருகிறது. இந்த சவாலான நோய்க்கு கண்டுபிடிக்கப்படும் மருந்தே உலகின் சிறந்த மருந்தாக இருக்கும் என்று நிலவி வரும் இந்த சூழலில் ஒவ்வொரு நாடும் கடும் போட்டியில் இறங்கியுள்ளது. பல நாடுகள் இந்த நோய்க்கு முன்னெச்சரிக்கையாக நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளையும் நோய் பரவலை தடுக்கும் மருந்துகளை மட்டுமே அறிவித்து வந்தது. இந்த நிலையில் ரஷ்யா கடும் முயற்சிக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கோவிட்-19 மருந்தை அறிவித்துள்ளது. ரஷ்ய நேரடி முதலீட்டு நிதியம், ரஷ்யாவின் இறையாண்மை செல்வ நிதியம் மற்றும் செம்ரார் குழு கடந்த வாரம் அவிபாவிரின் முதல் தொகுதி ரஷ்ய மருத்துவமனைகளுக்கு வழங்குவதாக அறிவித்தது. உலகில் பதிவு செய்யப்பட்ட 2 கோவிட்-19 மருந்துகளில் அவிபாவிர் ஒன்றாகும். RDAF மற்றும் செம்ரார் குழுமம் அவிபாரின் வெகுஜன உற்பத்தியை தொடங்கியுள்ளன. இது மருத்துவ பரிசோதனைகளில் கொரோனா வைரசுக்கு எதிராக திறம்பட நிரூபிக்கப்பட்டுள்ளது மற்றும் ரஷ்யாவிலும் உலகின் முதல் கொரோனா வைரஸ் மருந்துகளிலும் முதன்மையானது. நோய் தொற்றுகள் 5 லட்சத்தை கடப்பதால் ரஷ்யா முதலில் அங்கீகரிக்கப்பட்ட கோவிட்-19 மருந்தை வெளியிடுகிறது. அவிபாவிர் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்ட புதிய வைரஸ் தடுப்பு மருந்தின் முதல் விநியோகம் நாடு முழுவதும் உள்ள சில மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகளுக்கு அனுப்பப்படும் என்று ரஷ்யாவின் ரஷ்ய நேரடி முதலீட்டு நிதி என்று அழைக்கப்படும் RDIF இறையாண்மை செல்வ நிதியம் ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் நாவலால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருந்தை ரஷ்யா கடந்த வாரம் வெளியிட்டது. இங்கு தொற்று நோய்களின் எண்ணிக்கை 500 மில்லியனை தாண்டியுள்ளது. அவிபாவிர் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்ட புதிய வைரஸ் தடுப்பு மருந்தின் முதல் விநியோகம் நாடு முழுவதும் உள்ள சில மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகளுக்கு செய்யப்பட்டது என்று ரஷ்யாவின் RDIF இறையாண்மை செல்வ நிதி ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. RDIF சோதனைகளுக்கு நிதி அளித்துள்ளது மற்றும் மருந்து உற்பத்தியாளர் செம்ராரில் 50% பங்கை கொண்டுள்ளது. ஒரு குறுகிய காலத்திலும் பல நாடுகளை விட குறைவான மக்களுடன் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனைகள் இன்னும் நடைபெற்று வரும் வேளையில் ஒரு சிறப்பு முடக்கப்பட்ட செயல்முறையின் கீழ் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு சுகாதார அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது. கோவிட்-19க்கு தற்போது தடுப்பூசி எதுவும் இல்லை. புதிய கொரோனா வைரஸால் ஏற்படும் நோய் மற்றும் தற்போது உள்ள பல வைரஸ் தடுப்பு மருந்துகளின் மனித சோதனைகள் இன்னும் செயல்திறனை காட்டவில்லை. RDIF தலைவர் கிரில் டிமிட்ரிவ் கடந்த வாரம் செம்ரார் ஒரு மாதத்திற்கு சுமார் 60,000 பேருக்கு சிகிச்சை அளிக்க போதுமான மருந்து தயாரிக்க திட்டம் இருப்பதாக கூறினார். அவிபாவிர் விநியோகத்திற்காக 10க்கும் மேற்பட்ட நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக டிமிட்ரிவ் தெரிவித்தார். ரஷ்யாவின் கிட்டத்தட்ட அனைத்து பிராந்தியங்களுக்கும் மருந்து வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. அதன் 80க்கும் மேற்பட்ட பிராந்தியங்களில் 7 ஆரம்ப துவக்கத்தை பெற்றன என டிமிட்ரிவ் மேலும் கூறினார். 5,02,436 வழக்குகளுடன் பிரேசில் மற்றும் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக ரஷ்யாவில் உலகின் 3வது மிக அதிகமான தொற்று நோய்கள் உள்ளன. ஆனால் ஒப்பீட்டளவில் குறைந்த உத்தியோகபூர்வ இறப்பு எண்ணிக்கை 6,532 ஆகும். இது விவாதத்தின் மையமாக உள்ளது. பிற சுகாதார பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மரணத்திற்கான காரணத்தை நிர்ணயிக்கும் விதத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை மேற்கொள்ளிட்டு மாஸ்கோ சுகாதாரத்துறை தனது இறப்பு எண்ணிக்கையை உயர்த்தியது. கோவிட்-19 நெருக்கடியை வெற்றிகரமாக கையாண்ட பூட்டான். இமயமலையில் உள்ள ஒரு சிறிய தேசமான பூட்டான் கோவிட்-19 நெருக்கடியை வெற்றிகரமாக தவிர்த்துவிட்டது. குறைந்தபட்சம் இப்போதைக்கு கொரோனா வைரஸ் தொடர்பான இறப்புகள் எதுவும் தெரிவிக்கப்படாத நிலையில் மட்டுப்படுத்தப்பட்ட வளங்கள் இருந்த போதிலும் நாட்டில் தொற்று நோய் இருந்தது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க உலகின் பெரும்பகுதி பூட்டப்பட்ட நிலையில் மார்ச் நடுப்பகுதியில் பூட்டானிய அதிகாரிகள் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்குள் நுழையும் மக்களுக்கு 21 நாள் தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தை கட்டாயப்படுத்தினர். நாட்டில் முதல் கோவிட்-19 வழக்கு கண்டறியப்பட்ட போது அவரது முதன்மை தொடர்புகளை சில மணி நேரத்தில் நாங்கள் கண்டறிந்தோம் என்று உலக சுகாதார அமைப்பின் பூட்டான் பிரதிநிதி ரூய் பாலோ டி ஜீசஸ் DW கூறினார். கடந்த வார நிலவரப்படி பூட்டான் கொரோனா வைரஸ் தொடர்பான இறப்புகளையும் 59 நோய் தொற்றுகளையும் தெரிவித்துள்ளது. பூட்டானின் சுகாதார அமைச்சகம் ஆரம்பத்தில் இருந்தே விரிவாக செயல்பட்டது. இது பூட்டான் கோவிட்-19 வளைகுடாவில் வைத்திருக்க ஒரு காரணம் என்று டி ஜீசஸ் கூறினார். ஆயினும் கூட கோவிட்-19க்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டிருப்பதால் இந்த நிலையில் எந்த நாடும் வெற்றியை கோர முடியாது. இது ஒரு நீண்ட போராக இருக்கும் என்றும் அவர் மேலும் கூறினார். 2003 சார்ஸ் வெடிப்பை கையாள்வதில் பூட்டானுக்கு எந்த அனுபவமும் இல்லை என்றாலும் கடந்த ஆண்டு சீனாவில் கோவிட்-19 தோன்றுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு இதே போன்ற ஒரு காட்சியை ஒரு உருவகப்படுத்துதல் பயிற்சியில் தயார் செய்தது. ஹூ மற்றும் சுகாதார அமைச்சகம்
2019 நவம்பரில் ப்ரோ விமான நிலையத்தில் ஒரு நோய் தொற்றை சமாளிக்க உருவகப்படுத்துதல் பயிற்சி நடத்தியது என்று ஜீசஸ் கூறினார். இந்த பயிற்சிக்காக பரோ விமான நிலையத்திற்கு வரும் புதிய கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளியை பயன்படுத்தினோம். வைரஸ் வெடித்ததற்கு ஊழியர்களின் பதிலை ஆராய்வதை நோக்கமாக கொண்டது இந்த பயிற்சி. கொரோனா வைரசுக்கு நாட்டின் பிரதிபலிப்புக்கு ஆதரவான செயல்பட்ட காரணிகள் ஒன்று அரசாங்க அதிகாரிகள் மீது மக்கள் மீது உள்ள உயர்ந்த நம்பிக்கை என ஜீசஸ் கூறினார். பூட்டானிய பிரதமர் லோடே ஷெரிங் மற்றும் சுகாதார அமைச்சர் டெச்சன் வங்மோ இருவரும் பொது சுகாதாரத்தில் பின்னணி கொண்டவர்கள். பெரிய நன்மை என்னவென்றால் முடிவெடுப்பவர்கள் அவசரகால தயார் நிலை மற்றும் நோய் வெடிக்கும் பதிலின் பொதுவான கொள்கைகளை புரிந்து கொள்வது, உலக சுகாதார அமைப்பின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலை புரிந்து கொள்வது மற்றும் முடிவெடுப்பதற்கு வழிகாட்ட அறிவியல் இலக்கியங்களை அணுகுவது என்று ஜீசஸ் கூறினார். இதன் விளைவாக அரசாங்கத்தின் முடிவுகள் அறிவியல் சான்றுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்டவை என்றும் அவர் கூறினார். இமயமலையில் நிலத்தால் சூழப்பட்ட பூட்டான் இப்பகுதியில் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட நாடுகளில் ஒன்றாகும். அதிகாரிகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறார்கள் மற்றும் பல தசாப்தங்களாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை மட்டுமே நாட்டிற்கு அனுமதித்துள்ளனர். அதுவும் பூட்டானில் குறைந்த எண்ணிக்கையிலான கொரோனா வைரஸ் வழக்குகளுக்கு காரணமாக இருக்கலாம். தெற்காசிய நாட்டில் 7,50,000க்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ளது. அதன் சிறிய அளவை தவிர தேசிய ஒற்றுமையின் உணர்வும் பூட்டானுக்கு ஆரம்ப கால தொற்று நோய்களின் மூலம் உதவியது. தெற்காசிய நாட்டில் 7,50,000க்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ளது. அதன் சிறிய அளவை தவிர தேசிய ஒற்றுமையின் உணர்வும் பூட்டானுக்கு ஆரம்ப கால தொற்று நோய்களின் மூலம் உதவியது. அரசாங்கத்தை ஆதரிப்பதற்காக அனைத்து தரப்பு மக்களும் ரொக்கமாகவும் அன்பாகவும் நன்கொடை அளித்தனர் என்று ஜீசஸ் கூறினார். அவர் தனிமைப்படுத்தலில் இருந்தபோது மக்கள் எப்படி உதவ முன்வந்தார்கள் என்பதை அவர் நேரில் கண்டதாக லோடன் கூறினார். சமூக ஊடகங்களில் தனது ஆதரவு செய்திகளை அனுப்புகிறார். என்னை சுற்றியுள்ள அனைவரும் மிகவும் ஆதரவாக இருந்தனர். அந்நியர்கள் கூட உதவ தயாராக இருந்தனர். முன்னேற எந்த ஒரு பொது சுகாதார நெருக்கடிக்கும் பதிலளிக்க ஒரு நிகழக்கூடிய சுகாதார அமைப்பு மற்றும் நீண்டகால நிலைத்தன்மையை உருவாக்குவதற்கு அரசாங்கம் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று ஜீசஸ் அடிக்கோடிட்டு காட்டினார். வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் நாங்கள் சரியான நேரத்தில் மற்றும் சரியான முறையில் பதிலளிக்க முடியுமா என்பதற்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கான ஒரு தற்செயல் திட்டம் உருவாக்கப்பட்டது மற்றும் செயல்படுத்த தயாராக உள்ளது என்றார். கொரோனா இறப்புகளை தடுக்குமா இரத்த உறைதல் மருந்து? கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான மருந்துகளை கண்டுபிடிக்கும் ஆய்வுகள் தீவிரமடைந்து வருகிறது. உலகின் பல்வேறு முனைகளிலும் நடத்தப்பட்டு வரும் கொரோனா மருந்துகளின் ஆய்வுகள் பல இடங்களில் சோதனை நிலையை எட்டிவிட்டன. இந்நிலையில் கொரோனாவில் ஏற்படும் இறப்புகளை கட்டுப்படுத்த இரத்த உறைதலுக்கான மருந்து உதவும் என ஆஸ்திரேலிய விஞ்ஞானி ஒருவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி பல்கலைக்கழகத்தின் இதய ஆய்வு மைய விஞ்ஞானி ஷான் ஜாக்சன் கொரோனாவுக்கான தடுப்பு மருந்தினை கண்டுபிடிக்கும் சோதனை முயற்சியில் இறங்கியுள்ள இவர் இரத்தம் உறைதல் தடுப்பு மருந்து ஒன்றினை கண்டுபிடித்துள்ளார். இது உடலில் இரத்தம் திட்டுகளாக உறைவதை தடுப்பதாக கூறப்படுகிறது. பொதுவாக மூச்சு திணறல், உறுப்புகள் செயலிழத்தல், பக்கவாதம், மாரடைப்பு போன்ற ஆபத்துகளுக்கு இரத்தம் உறைதல் தான் காரணமாக அமைகிறது. கொரோனா நோயாளிகளுக்கு இந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் இருப்பதால் இந்த மருந்து அவர்களுக்கு உதவும் என ஷான் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் கொரோனா நோயாளிகளில் 4/3 இரத்த உறைதல் பிரச்சனை இருப்பதையும் ஷான் சுட்டிக்காட்டுகிறார். எனவே இவர் கண்டுபிடித்துள்ள இரத்தம் உறைதல் மருந்து கொரோனா நோயாளிகளுக்கு பயனளிக்கும் நிலையில் கொரோனாவினால் ஏற்படும் இறப்புகளை கட்டுப்படுத்த முடியும் என ஷான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சீனாவில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று மீண்டும் பரவ தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் தலைநகர் பீஜிங்கில் 2 பேர் உட்பட அந்த நாட்டில் புதிதாக 10 பேருக்கு கொரோனா தொற்று நேற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சீனாவில் கொரோனா தொற்று முடிவுக்கு வந்துவிட்டது என்று நினைத்து வந்த நிலையில் புதிதாக 10 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பது அங்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 56 நாட்களுக்கு பிறகு தலைநகர் பீஜிங்கில் நேற்று முன்தினம் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் பீஜிங்கில் நேற்று மேலும் 2 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்த பீஜிங்கில் அதிகாரிகள், மக்கள் அதிர்ந்து போயினர். பீஜிங்கில் புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்ட 2 பேர் பெங்டாய் மாவட்டத்தில் உள்ள சீன இறைச்சி உணவு ஆராய்ச்சி மையத்தின் ஊழியர்களாக வேலை பார்த்து வருகின்றனர். இந்த நகரம் கொரோனா பரவுவதை தடுக்க முழுமையாக தனிமையில் வைக்கப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான சீன நாட்டினர் வெளிநாட்டில் தவித்திருந்து திரும்பி வந்தாலும் அவர்கள் பீஜிங்கில் அனுமதிக்கப்படவில்லை. எல்லா விமானங்களும் பிற நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. திரும்பி வருபவர்கள் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் மீண்டும் பீஜிங்கில் கொரோனா தொற்று பரவத் தொடங்கி இருப்பதால்
1வது கிரேடு முதல் 3வது கிரேடு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பதை தற்போது நகர நிர்வாகம் நிறுத்தியுள்ளது. பீஜிங்கில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பீஜிங்கிற்கு வெளியே சென்று வந்தது தெரியவந்துள்ளது. இதற்கு இடையே நேற்று முன்தினம் பீஜிங்கில் தொற்று உறுதி செய்யப்பட்ட நபருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த 2 பேருக்கு பரிசோதனை செய்ததில் தொற்று இல்லை என தெரியவந்துள்ளது. தற்போது அவரது குடும்ப உறுப்பினர்கள் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக ஜெர்மனியில் கடந்த ஏப்ரல் மாதம் பொது இடங்கள் மற்றும் கடைகளுக்கு செல்வோர் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டது. இதனால் ஏற்பட்ட தாக்கம் குறித்து ஆய்வாளர்கள் மதிப்பீடு செய்தனர். இதில் அடுத்த 20 நாட்களில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை கால்வாசியாக குறைந்துள்ளதாக கூறப்பட்டது. அதற்கடுத்த 2 மாதங்களில் 40% குறைந்துள்ளது. முகக்கவசம் அணிவது கொரோனா பாதிப்பை குறைத்துள்ளதற்கு உறுதியான புள்ளி விவரங்கள் கிடைத்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜோகன்னஸ் குட்டன்பெர்க் பல்கலைக்கழகம், மெயின்ஸ் மற்றும் தெற்கு டென்மார்க் பல்கலைக்கழகம் இணைந்து மத்திய ஜெர்மனி நகரான ஜெனாவில் ஆய்வு மேற்கொண்டன. 1,00,000 அளவுக்கு மக்கள் தொகை கொண்ட இந்த ஜெர்மனி நகரம்தான் ஏப்ரல் 6இல் கடைகள், பஸ் மற்றும் ரயில்களில் முகக்கவசம் அணிவதை முதலில் கட்டாயமாக்கியது. முதல் 10 நாட்களில் கொரோனா பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 13%, அடுத்த 20 நாட்களில் 23% குறைந்துள்ளதாக கூறப்பட்டது. அடுத்த 2 மாதங்களுக்கு பின் கொரோனா தொற்று பாதிப்பு 60% குறைந்தது. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் இதில் 20% ஊரடங்கு விதிக்கப்பட்டதால் குறைந்ததாக குறிப்பிட்டுள்ளனர். தி ஸ்டடி இதழில் வெளியான கட்டுரையில் முகக்கவசம் அணிவதன் விளைவாகத்தான் கொரோனா தொற்று பரவல் 40% முதல் 60% வரை குறைந்துள்ளது என்று நாங்கள் நம்புகிறோம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரஸை குணப்படுத்துகிறதா காசநோய், போலியோவுக்கான மருந்துகள்? உலகம் முழுவதும் பரவி மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கின்ற கொரோனா கோவிட்-19 வைரஸ் நோயினை தடுப்பதற்கும் குணப்படுத்துவதற்குமான சரியான மருந்துகளை கண்டுபிடிப்பதில் தீவிரமாக ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சீனா, அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளில் அதற்கான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஏற்கனவே போலியோ தடுப்பு மற்றும் காசநோயை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டு வரும் மருந்துகள் கொரோனா வைரஸ் நோயினை குணப்படுத்துவதாக ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து மற்றும் காசநோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் மருந்துகளை வைத்து கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவதற்கான ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக அது குறித்த ஆய்வு கட்டுரைகள் அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் இதர அறிவியல் ஆய்விதழ்களில் பல ஆராய்ச்சியாளர்கள் எழுதி வருகின்றனர். மனித உடலை தாக்கும் தேவையற்ற நோய்க்கிருமிகள் மற்றும் போலியோ பாதிப்பு, நுரையீரலை கடுமையாக பாதிக்கும் காசநோய் ஆகியவற்றில் இருந்து காப்பாற்றவும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் கடந்த பல வருடங்களாக உலகின் கோடிக்கணக்கான மக்களுக்கு போலியோ மற்றும் காசநோய் தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மருந்துகளையும் உணவுகளையும் கொடுத்து சிகிச்சை அளிக்கப்படுவதனால்தான் தற்போது அதிலிருந்து அவர்களை குணப்படுத்த முடிகிறது. நுரையீரலை அரித்து அதனை முழுவதுமாக சிதைக்கக்கூடிய தன்மை கொண்ட வைரஸில் இருந்து காச நோயாளியை காப்பாற்றுவதற்கு பேசிலஸ் கால்மெட்-கியூரின் எனும் மருந்து வழங்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவது வழக்கம். காசநோய் தாக்காமல் இருப்பதற்கு பிறந்த குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி போடப்படுவது உலக அளவில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. சுருக்கமாக BCG எனப்படும் மருந்துதான் கொரோனா வைரஸிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கான ஒரே அருமருந்து என்கிறார் அமெரிக்காவைச் சேர்ந்த மருத்துவ பேராசிரியர் ஜெஃப்ரி டி ஜிரில்லோ. பாகிஸ்தானில் உள்ள மக்கள் அனைவருக்கும் காச நோய்க்கான BCG போடப்பட்டுள்ளதால் அங்கே கொரோனா வைரஸினால் ஏற்படும் மரணங்கள் குறைவாக உள்ளது என்கிறார் கொலம்பியா பல்கலைக்கழக பேராசிரியர் அஸ்ரா ராசா. கொரோனா வைரஸ் 2வது அலை உருவாவதற்குள் அதற்கான தடுப்பு மருந்தாக போலியோ மற்றும் காசநோய்க்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளை பயன்படுத்தினால் உலக நாடுகள் கொரோனா வைரஸிலிருந்து தப்பிக்கலாம் எனவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் இப்படியான மருந்துகளை மக்களுக்கு செலுத்துவதால் சில நேரங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி அளவுக்கு அதிகமாகி எதிர்மறையான விளைவுகள் ஏற்படவும் வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கிறார் கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் மைக்கேல் ஜே புச்மையர். எது எப்படியோ மக்களை இந்த கொடிய வைரஸிலிருந்து காப்பாற்ற ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமும். தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான டோன்லே சாப்பில் மிகச்சிறிய வாழ்க்கை வாழ்பவர்களில் 10,000 பேருக்கு ஏரி கிளினிக் கடலுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கிறது. வடக்கு கம்போடியாவில் உள்ள டோன்லே சாப் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகும். மே முதல் அக்டோபர் வரை மழைக்காலங்களில் அதன் வறண்ட கால அளவை விட 6 மடங்கு அதிகரிக்கும். இது 16,000 சதுர கிலோமீட்டர் மேல் பரவுகிறது. இது ஹாங்காங் தீவின் 200 மடங்கு பரப்பளவு. டோன்லே சாப் நீண்ட காலமாக உலகின் மிகவும் உற்பத்தி செய்யும் உள்நாட்டு மீன்வளங்களில் ஒன்றாகும்.
1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக ஏரியை நம்பியுள்ளனர். சுமார் 1 லட்சம் பேர் அதன் அருகிலேயே வாழ்கின்றனர். ஏரியின் வெள்ளப்பெருக்கில் சாய்ந்த கிராமங்களில் பலர் வசிக்கையில் டோன்லே சாப்பில் மிதக்கும் சமூகங்களில் ஏழ்மையான கடல் சில நேரங்களில் வறண்ட நிலத்திலிருந்து சில மணி நேரம் அவர்களின் வீடுகள் பெரும்பாலும் உடையக்கூடியவை. ஒட்டுப்பலகை, தகரம் தாள்கள் மற்றும் தார் சாலைகள் ஆகியவற்றிலிருந்து ஒன்றாக இணைக்கப்பட்ட மழைக்கசிவு இவை அனைத்தும் மரம் அல்லது மூங்கில் படகுகளில் வீசப்படுகின்றன. அவை காற்று நிரப்பப்பட்ட எண்ணெய் ட்ரம்ஸில் மிதக்கின்றன. அவர்கள் கம்போடியாவில் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட சமூகங்களில் ஒன்றாக உள்ளனர். பெரும்பான்மையானவர்கள் தங்கள் பிழைப்புக்காக வாழ்வாதார மீன்பிடித்தலை நம்பியுள்ளனர். உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி கம்போடியாவில் ஒவ்வொரு 10,000 பேருக்கும் வெறும் 1.7 மருத்துவர்கள் மட்டுமே உள்ளனர். ஏரியில் மிதக்கும் சமூகங்கள் நீண்ட காலமாக பூஜ்ஜியத்தை அணுகும். இந்த பகுதியில் வாழும் சமூகத்தினர் தற்பொழுது கொரோனா வைரஸ் தாக்குதலில் ஆளாகி வருகின்றனர். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் மருத்துவர்கள் படகில் சென்று இவர்களுக்கு உரிய மருத்துவ வசதிகள் செய்து வருகிறார்கள். நோய் தொற்றுகள் அதிகம் பரவாத வண்ணம் சமூக இடைவெளி மற்றும் முன்னெச்சரிக்கை சுகாதார நடவடிக்கைகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். மேலும் இந்த நோயின் தீவிரம் குறித்து இங்கு வாழும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். அருகில் உள்ள சீம் ரீப்பில் குழந்தைகளுக்கான அங்கோர் மருத்துவமனையிலும் அதிகப்படியான நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஏரிவாசிகளின் வறுமை, கல்வி இல்லாமை, மோசமான ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் ஆகியவை இங்கு வாழும் மக்களுக்கு பெரும் சவாலாகவே உள்ளது. இவர்களுக்கான சிகிச்சை வீட்டிலிருந்து வெகு தொலைவில் மட்டுமே கிடைக்கிறது. மேலும் நோய்கள் பரவுவதில் இருந்து விலக்கு அளிக்கவும் சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகள் முறையாக இல்லாததாலும் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கி வருகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இங்கு செயல்பட்டு வரும் TLC என்று அழைக்கக்கூடிய தி லேக் கிளினிக் கம்போடியா இது 2007இல் ஒரு யதார்த்தமாக மாறியது. அன்றிலிருந்து நோக்கம் மற்றும் லட்சியத்தில் வளர்ந்துள்ளது. பல ஆண்டுகளாக TLC டோன்லே சாப்பில் வாழும் மக்களுக்கு 2,40,000க்கும் மேற்பட்ட தனிப்பட்ட மருத்துவ சேவைகளை வழங்கியுள்ளது. இன்று 5 மிதக்கும் கிளினிக்குகளை நடத்தி வருகிறது. 4 ஏரியின் மீதும் அருகிலுள்ள ஸ்டெங்சன் ஆற்றின் மீதும் ஒன்று செயல்படுகிறது. 9இல் 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு சேவை செய்கிறது. மிகவும் குறைவாக மிதக்கும் சமூகங்கள் 5 மருத்துவர்கள், 2 செவிலியர்கள், 4 மருத்துவச்சிகள், 1 பல் செவிலியர் மற்றும் உதவி ஊழியர்கள் தனியார் நன்கொடைகளால் மட்டுமே நிதியளிக்கப்படுகிறார்கள். TLCயின் 2 வீட்டில் வளர்க்கப்படும் மருத்துவ குழுக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாரமும் 3 நாள் களத்தில் பயணம் செய்கின்றன. ஆசியாவின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றில் மறந்து போன மக்களுக்கு இலவச மருத்துவ பராமரிப்பு மற்றும் சுகாதார கல்வியை வழங்குவதன் மூலம் அவர்கள் கடல் வசதிகளில் வாழ்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஒரு TLC கிளினிக்கிற்கு வருகிறார்கள். தீவிரமாக உடல்நிலை சரியில்லாமல் அல்லது காயமடையாவிட்டால் உழைக்கும் வயது ஆண்கள் ஒரு மருத்துவரை பார்க்க மிகவும் பிஸியாக மீன்பிடித்தல் மற்றும் வலைகளை வளர்ப்பார்கள். இந்த மக்கள் நாளுக்கு நாள் வாழ்கிறார்கள் என்று TLCயின் டாக்டர் ஹன் தௌரிடா கூறுகிறார். டாக்டர் ஹன் தௌரிடா கிளினிக்கை அடைய முடியாத 28 வயதான ஒரு பெண்ணுக்கு வீட்டு அழைப்பு விடுக்கிறார். இவருக்கு படகில் சென்று சிகிச்சை அளித்து வருகிறார். TLCயின் பீம் பேங்க் கிளினிக் ஏரி படுக்கையில் நங்கூரமிடப்பட்ட ஒரு பாண்டூனில் அமர்ந்திருக்கிறது. இந்த இடத்தில் நீர் ஆழம் ஈரமான பருவத்தில் சுமார் 8 மீட்டர் வரை உயர்கிறது. TLC மருத்துவ ஊழியர்கள் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை அளவிடுகிறார்கள் மற்றும் எடை போடுகிறார்கள். அவர்களின் வளர்ச்சியை குறிப்பிடுகிறார்கள். கம்போடியா ஒட்டுமொத்தமாக 32% ஊட்டச்சத்து குறைபாடு விகிதத்தை கொண்டுள்ளது என்று TLC தரவுகள் தெரிவிக்கின்றன. இது ஏரியின் 59% உயர்ந்துள்ளது. ஊட்டச்சத்து குறைபாடு குறிப்பாக இளைஞர்களிடையே பொதுவானது. ஏரியின் 2/3 பங்கு குழந்தைகள் நீண்ட காலமாக ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக தடுமாறினர். அவர்களது குடும்பங்களுக்கு ஊட்டச்சத்து என்பதை விட விற்க ஒரு பொருளாக மீனுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் டோன்லே சாப் கேட்ஸுகள் வீழ்ச்சி அடைந்துள்ளன. அதிகப்படியான மீன்பிடித்தல், மாசுபாடு மற்றும் நீர்மின் அணைகள் அப்ஸ்ட்ரீம், குறிப்பாக லாவோஸ் மற்றும் சீனாவில் மீகாங்கில் அதன் துணை நதியான டோன்லே சாப் நதி வழியாக ஏரிக்கு உணவளிக்கிறது. 50 கிலோமீட்டர் தொலைவில் பீம் பேங்கில் மிதக்கும் கிளினிக்கிற்கு செயல்படுகிறது. அங்கு சுமார் 200 குடும்பங்கள் வறுமையில் வாழ்கின்றன. அவர்களின் வேலைக்கான பயணம் 4 மணி நேரத்திற்கு மேலாகும். ஏரி நீரை உட்கொள்வதால் ஏற்படும் ஆபத்துகளை மருத்துவர்கள் விளக்குகிறார்கள். TLC பயோசான் வடிப்பான்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது. தண்ணீர் தெளிவாக தோன்றலாம், ஆனால் நீங்கள் தண்ணீரில் மூழ்கி நீரில் சிறுநீர் கழிப்பீர்கள். எனவே குடிப்பது நல்லதல்ல என்று மருத்துவ ஒருங்கிணைப்பாளர் UK சவான் கூறுகிறார். ஒரு மருத்துவரை பார்த்த நோயாளிகள் ஒரு படகோட்டுதல் படகு வீட்டிற்கு துடுப்பார்கள். பல மீன்பிடி குடும்பங்களுக்கு வெளிப்புற மோட்டார்கள் கொண்ட படகுகள் கிடைத்தாலும் நிலத்திலிருந்து வெகு தொலைவில் வசிப்பவர்களுக்கு மருத்துவ அவசர நிலைக்கு பயணிக்க டீசல் எரிபொருட்களில் 2 லட்சம் ரயில் வரை செலவாகும்.
இது பல குடும்பங்களுக்கு தடை செய்யப்பட்ட தொகை. டிஎல்சி மிகவும் தேவைப்படுபவர்களுக்கு பயணிக்கிறது. மேலும் அவசர கால நிகழ்வுகளில் தொலைதூர மருத்துவமனைகளுக்கு போக்குவரத்து வழங்குகிறது. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலில் இருந்து ஒராங்குட்டான்களை பாதுகாக்கும் இந்தோனேஷியா. வேட்டையாடுதல் மற்றும் வாழ்விட இழப்பு இந்தோனேஷியாவின் ஒராங்குட்டான்களை அழித்துவிட்டது. ஆனால் இப்போது கொரோனா வைரஸ் ஆபத்தான உயிரினங்களுக்கு ஆபத்தான மற்றொரு அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. மனிதர்களிடமிருந்து தெளிவற்ற ஹேர்டு குரங்குகளுக்கு பரவுவதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகள் எதுவும் இல்லை என்றாலும் அவை நமது டிஎன்ஏவில் 97% பகிர்ந்து கொள்கின்றன. மேலும் காட்டில் மூடிய போர்னியாவில் உள்ள ஒரு மறுவாழ்வு மையத்தின் ஊழியர்கள் எந்த வாய்ப்பையும் எடுக்கவில்லை. போர்னியோ ஒராங்குட்டான் சர்வைவல் ஃபவுண்டேஷன் பார்வையாளர்களுக்கான கதவுகளை மூடியுள்ளது மற்றும் முகமூடிகள் மற்றும் பாதுகாப்பு கையுறைகளை அணிவது உட்பட தொற்று நோயை தவிர்ப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஊழியர்களிடம் கூறியுள்ளது. நேரடி பரிமாற்றத்திற்கான உறுதிப்படுத்தப்பட்ட வழக்குகள் எதுவும் இல்லை. ஆனால் இது எங்கள் ஒராங்குட்டான் பராமரிப்பாளர்களுக்கு முகமூடிகள் பற்றாக்குறை மற்றும் கிருமிநாசினி பொருட்கள் போன்ற பிற பிரச்சனைகளை ஏற்படுத்தியுள்ளது என்று அறக்கட்டளை கால்நடை மருத்துவர் அகஸ் இர்வான்டா கூறினார். இருப்பினும் குரங்குகளை பொறுத்தவரை அவர்களின் அன்றாட வாழ்வில் அதிக மாற்றம் ஏற்படவில்லை. எங்கள் புனர்வாழ்வு மையங்களில் உள்ள மனிதர்கள் இந்த புதிய நடவடிக்கைகளை சரி செய்ய கடுமையாக உழைக்கிறார்கள். மனிதனிடமிருந்து முதன்மையான பரிமாற்ற அச்சங்கள் இந்தோனேஷியாவோடு மட்டுமல்ல, பிரான்ஸ் தனது உயிரியல் பூங்காக்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கவனிப்பாளர்கள் கொரில்லாக்கள் மற்றும் சிம்பன்சிகளிடமிருந்து தங்கள் தூரத்தை வைத்திருக்கிறார்கள். கடந்த மாதம் காடுகளால் சூழப்பட்ட ஆப்பிரிக்க நாடான காபோன் மனிதர்களுக்கு வைரஸை கொடுக்கக்கூடும் என்ற அச்சத்தில் சுற்றுலா பயணிகள் அதன் பெரிய குரங்குகளை காண அனுமதிப்பதை நிறுத்துவதாக கூறியது. எபோலா தொற்று நோய் கொரில்லாக்கள் மற்றும் சிம்பன்சிகள் மற்றும் மனிதர்களை கொன்றது. மனிதர்கள் கோவிட்-19ஐ ஒராங்குட்டான்களுக்கு பரப்ப முடியுமா என்ற அச்சத்தால் இந்தோனேஷியாவில் உள்ள அதிகாரிகள் எந்த ஒரு ஆபத்தையும் எடுக்க தயாராக இல்லை. ஏனெனில் அவர்கள் பொதுமக்களுடனான குரங்குகளின் தொடர்பை கட்டுப்படுத்த 2 ஒராங்குட்டான் புனர்வாழ்வு மையங்களை மூடிவிட்டனர். காட்டில் ஒரு குரங்கு தொற்று ஏற்பட்டால் ஒட்டுமொத்த மக்களும் அழிக்கப்படலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். எனவே இந்தோனேஷியாவின் புனர்வாழ்வு மையங்களில் உள்ள ஒராங்குட்டான்கள் அவர்கள் இருக்கும் இடத்திலேயே தங்கியிருக்கிறார்கள். வவ்வால்களின் வாள்களில் தோன்றி மனிதர்களிடம் பரவியதாக கருதப்படும் இந்த வைரஸ் பெரிய குரங்குகளான கொரில்லாக்கள், சிம்பன்சிகள், போனோபோஸ் மற்றும் ஒராங்குட்டான்கள் போன்றவற்றிற்கு எளிதில் செல்லக்கூடும் என்று விஞ்ஞானிகள் அஞ்சுகிறார்கள். இது அவர்களின் டிஎன்ஏவில் 97 முதல் 99% மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறது. அனைத்து மிகவும் ஆபத்தானவை. வைரஸ் ஒரு காட்டு குரங்கிற்கு தொற்றினால் அது சரிபார்க்கப்படாமல் பரவி முழு மக்களையும் அழிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் அஞ்சுகிறார்கள். அதை வனப்பகுதியில் நிறுத்த வழி இருக்காது. நாங்கள் இதை பற்றி கவலைப்படுகிறோம். அதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறோம் என்று சுமத்ரான் ஒராங்குட்டான் பாதுகாப்பு திட்டத்தின் இயக்குனர் இயன் சிங்கிள்டன் கூறுகிறார். நாய்கள், பூனைகள் மற்றும் சிறைபிடிக்கப்பட்ட சிங்கங்கள் மற்றும் புலிகள் அனைத்தும் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளன. பல சந்தர்ப்பங்களில் இது மக்களிடமிருந்து பிடிபட்டதாக நம்பப்படுகிறது. ஏப்ரல் மாத ஆய்வில் குரங்குகள் மற்றும் ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய குரங்குகள் அதற்கு அதிக பாதிப்புக்குள்ளாகும் என்று முடிவு செய்தன. 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடிய ஒராங்குட்டான்கள் மனிதர்களை தவிர ஆசியாவின் ஒரே பெரிய குரங்கு. அவை சுமத்ரா மற்றும் போர்னியா தீவுகளில் மட்டுமே காணப்படுகின்றன. அவற்றில் கிட்டத்தட்ட 85% பேர் இந்தோனேஷியாவின் குறைந்து வரும் மழைக்காடுகளில் வாழ்கின்றன. மீதமுள்ளவை மலேசியாவைச் சேர்ந்த போர்னியாவின் வடக்கு பகுதியில் வாழ்கின்றன. இது மனிதர்களை காட்டிலும் குறைவாகவே பாதிக்கக்கூடும். ஆனால் இது இன்னும் ஆபத்தானதாக இருக்கலாம். இது வெறுமனே நாம் எடுக்க முடியாத ஆபத்து என்று போர்னியோ ஒராங்குட்டான் சர்வைவல் அறக்கட்டளையின் தலைவர் ஜாமார்டின் சிகைட் தனது 2 புனர்வாழ்வு மையங்களை அறிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் விலங்கு பூங்காக்கள், புனர்வாழ்வு மையங்கள் மற்றும் உயிரியல் பூங்காக்கள் உள்ளிட்ட ஒராங்குட்டான்களை வைத்திருக்க 33 வசதிகள் உள்ளன. இந்த வைரஸ் விலங்குகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் பிப்ரவரி தொடக்கத்தில் அவர்களை எச்சரித்தது. மார்ச் நடுப்பகுதியில் அதிகாரிகள் திட்டமிட்ட அனைத்து வெளியீடுகளையும் காட்டுக்குள் ரத்து செய்து வெளிநாட்டினருக்கான வசதிகளை மூடி ஒராங்குட்டான்களுடன் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கியர் அணியுமாறு உத்தரவிட்டனர். ஜனாதிபதி ஜோக்கோ விடோடோ நாடு முழுவதும் சமூக தொலைதூர நடவடிக்கைகளை சுமத்த கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்பே அது நடந்தது. இந்தோனேஷியாவின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் இந்திரா எக்ஸ்ப்ளோடேஷியாவின் பல்லுயிர் பாதுகாப்பு இயக்குனர் மனிதர்களிடமிருந்து காட்டு விலங்குகளுக்கு எந்தவிதமான பரவலும் ஏற்படாது என்பதற்காக நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம். நோய் என்பது ஒரு இனத்தின் அழிவை ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்களில் ஒன்றாகும். இந்தோனேஷிய போர்னியாவில் உள்ள ஒரு புனர்வாழ்வு மையம், ஒராங்குட்டான் பாதுகாப்பு மையம், அதன் 16 ஒராங்குட்டான்களை பாதுகாப்பதற்கான சிறந்த வழி
அவற்றை கூண்டுகளுக்கு திருப்பி தருவதாக முடிவு செய்தது. வைரஸ் பரவுவதை தடுக்க ஒராங்குட்டான்களை பூட்ட நாங்கள் தேர்வு செய்தோம் என்று மையத்தின் மறுவாழ்வு மேலாளர் ரமதானி கூறினார். பல இந்தோனேசியர்களைப் போலவே ஒரு பெயரிலும் செல்கிறார். அரசாங்க மதிப்பீடுகளின்படி 72,000க்கும் குறைவான ஒராங்குட்டான்கள் வனப்பகுதியில் வாழ்கின்றனர். கொரோனா வைரஸை தவிர மற்ற அச்சுறுத்தல்களையும் அவர்கள் எதிர்கொள்கின்றனர். சுமார் 13,700 பேர் கொண்ட சுமத்ரான் ஒராங்குட்டான் ஒரு காலத்தில் பரந்த தீவில் பரவலாக சுற்றித் திரிந்தது. ஆனால் காடழிப்பு, குறிப்பாக பாமாயில் தோட்டங்களுக்கு அதன் வரம்பை வடக்கு சுமத்ராவின் சில பகுதிகளுக்கு மட்டுப்படுத்தியுள்ளது. 3 ஒராங்குட்டான் இனங்களில் மிகவும் ஆபத்தானவை சமீபத்தில் அடையாளம் காணப்பட்ட தமனூலி ஒராங்குட்டான் ஆகும். இது சுமார் 760 எண்கள் மற்றும் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் வாழ்கிறது. லாகிங் ஒரு பெரிய தங்கச் சுரங்கம் மற்றும் புதிய படாங் டூரு நீர்மின் அணை கட்டுவதன் மூலம் அதன் வாழ்விடத்திற்கு அச்சுறுத்தல் உள்ளது. போர்னியா ஒராங்குட்டான் காடுகளை விவசாய நிலங்களாக மாற்றுவதன் மூலம் அச்சுறுத்தப்படுகிறது. குறிப்பாக நிலத்தால் தீ விபத்து செய்யப்படும் போது இந்தோனேசியாவில் சுமார் 45,600 பேர் 2 தசாப்தங்களாக வியத்தகு சரிவுக்கு பிறகு எல்லையின் மலேசிய பக்கத்தில் சுமார் 11,700 பேர் வாழ்கின்றனர். ஒராங்குட்டான்களின் சுருங்கி வரும் வாழ்விடங்கள் உள்ளூர் கிராமவாசிகளுடன் சந்திப்பதை அதிக பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளன. அவை சில சமயங்களில் தாய்மார்களை கொன்று குழந்தைகளை எடுத்து செல்லப்பிராணிகளாக விற்கின்றன. தொற்று நோய் தொடங்கியதிலிருந்து மையத்தில் உள்ள ஒராங்குட்டான்கள் அதிக மாற்றங்களை காணவில்லை என்று திரு சிங்கிள்டன் கூறினார். குறைவான மக்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் அதிக பாதுகாப்பு ஆடைகளை அணிந்துள்ளனர். புதிய நெறிமுறையின் கீழ் ஒவ்வொரு 3 வாரங்களுக்கும் ஒரு புதிய குழு பராமரிப்பாளர்கள் சுழல்கின்றனர். எந்த ஒரு புதியவர்களுக்கும் வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டால் இந்த மையம் 5 ஒராங்குட்டான்கள் வரை கூண்டுகளுடன் ஒரு புதிய தனிமைப்படுத்தும் அலகு ஒன்றை உருவாக்குகிறது என்று திரு சிங்கிள்டன் கூறினார்.